எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா நாயர் பிரதேசத்தில் தற்பொழுது வந்து நிற்கின்றோம். தற்பொழுது நாயத்து பாலத்தின் வேலை நடைபெற்று கொண்டிருப்பதால் தற்பொழுது நாயத்து பாலத்தில் அருகாமையில் செல்கின்ற பாதையினை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதையூடாக பாருங்கள், நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கின்றோம். பெரும்பாலான மக்கள் இந்த பாதையை பயன்படுத்தவில்லை. ஒரு சில மக்கள் தான் இந்த பைக் மூலம் இந்த காட்டு வழியினூடாக செல்வதை காணக்கூடியதாக இருக்குது. அவர்கள் இதனூடாக சென்று கும்பலமனை பிரதேசத்தை அடைய முடியும் என்பதும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள். இந்த பாதையூடாக ஒரு சிலர் சென்று வந்தாலும் அதிகாலை வேளை அல்லது மாலை நேரங்களில் இதனை பயன்படுத்துவது மிகவும் பயத்தினை ஏற்படுத்தும். என்றால் யானை நடமாட்டமும் கரடியும் இது அதிகமாக நடமாடுவதாக ஒரு சிலர் கூறுகிறார்கள். இதனை அவதானமாக பயன்படுத்திக் கொள்ளவும். என்ன ஃபுல்லாக காடாக தான் இருக்குது இந்த ரோடு. ஃபுல்லாக புளியமனை, அங்கே புளியமனை தானே போகுதுண்ணே. இப்போ இந்த ரோடு வந்து புளியமனையால் போயிட்டுது, அப்படியே கும்பலமனை சந்திக்கு வரும். கும்பலமனை வலிக்கிறதோ? இதுக்கால இருக்க வந்திருக்க முதல்ல நான் ஞாபகம் இல்லை இருக்குது. போய் பார்ப்போம் என்ன எல்லாமே இருக்குன்னு பார்ப்போம். ரோட்டுக்கு இப்போ போயிட்டு தண்ணி அரிச்சு பாஞ்சிருக்கு. இந்த பாலமெல்லாம் மூடித்தான் தண்ணி பாஞ்சிருக்கு. எல்லாம் அரிச்சிருக்கு. இந்த பாருங்க தெரியுது, அங்கே அப்படி ஆறு இருக்கு. இது போய் கண்டிருக்கிறோம். எங்கே போய் முடியுதோ ஐயா பாப்போம். பாதை மாறிப்படாமல் இருந்தால் சரி, பாதை மாறி போகாமல் இருந்தால் சரி. ரோட்டுகளும் இது தற்காலிகமாக போட்டிருக்கேன் இருக்கேன். இது ரோட்டும் வந்து சரியா சேதமடைஞ்சாக இருக்குது. ஆனால் போயிட்டு வரலாம், அவசர தேவைக்கு சும்மா போயிட்டு வரலாம். இப்போ நாயத்து பாலம் முடிஞ்சபடியா இந்த இந்த குறுக்கு பாதை தான் பாதிக்கணும். இது வந்து 9 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி போக வேண்டி இருக்குது. 9 கிலோமீட்டர். இதில் வந்து பாருங்கள் தண்ணி பாஞ்சு ரோட்டு போகிறதுன்ற கஷ்டம். வாகனம் போயிடாது, பைக்கு சைக்கிளில் போகலாம். இங்கே இந்த பாருங்க போ கஷ்டம் தான். இதுக்கான போயிட்டு வருது. இப்படி வழியா கருங்கல் போட்டிருக்க கூடாது. கருங்கல் போட்டிருக்கு. தண்ணி பாஞ்ச விபத்துல எல்லாம் அரிச்சிட்டுது. அழகான இடமா இருக்குது. இதெல்லாம் இந்த நாயத்தோட தானே இது. நாயத்து தண்ணி தானே இது. நாயத்து பெருங்கடலோட தொடக்கிற தண்ணி தான் இது. என்ன அழகாகவும் இருக்குது பார்க்க. அழகாகவும் இருக்குது. இப்போ இந்த நாயத்து பாலம் உடைஞ்சதால தான் இதை பார்க்குறது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பாருங்க, இதுக்குள்ள கச்சாங்காணி எல்லாம் இருக்கല്ലോ. இதுக்குள்ள கச்சாங்காணி இருக்குது. புளியமனையில் வந்து கச்சாங்காணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே இப்படி இஞ்சால பக்கம் திரும்புது, இங்கேயும் போகுது. இது பார்ப்போம். இது இருக்கா ஐயோ 89 இது குட்டியில் ஒன்று போட்டிருக்கீங்க. குட்டி போடுங்க. அங்கே நல்ல வந்து காற்று சரியான இதாக அடிக்குது. இந்த இதுலேருந்து பார்க்க போய் பார்ப்பேன் கொஞ்சம் தூரத்துக்கு என்ன நடக்குது. அந்த புளியமனை தோட்டக்காணிகளுக்கு வந்துட்டு இதுலேயே வந்து 2 பாதை இருக்குது. பார்ப்போம். இஞ்சால பார்ப்போம். இஞ்சால போய் பார்ப்போம். இஞ்சால சரி போய் பார்ப்போம்.
இதில் வந்து ஆண்டாங்குளம்னு சொல்லி போட்டிருக்கு இந்த இதில் பாதையில் பார்ப்போம். இது சுடிக்கலாம்ப்பா. சரியான சேரும் சுரியமாக இருக்குது. பார்த்து பாருங்க. ஆனால் இங்கே வயலெல்லாம் செஞ்சிருக்கணும். வயலெல்லாம் செஞ்சிருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியில் எல்லாம் கச்சான் இதெல்லாம் போட்டிருக்கணும். தெரியுதா? இந்த பொட்டிலெல்லாம் அதான் கும்பிடுவானே போடுறோம். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்ன. இது கலடுங்க அந்த கரையால் புளியமலை ரோடு. இந்த சைட்டெல்லாம் எங்கே போக நேரம்? இந்த சைட்டால உங்கால எங்கே போகுது எல்லாம் உங்கால போக அந்த பாலம் பிறந்தானே. இது வழி உள்ளாக்கல கேளுங்க கூப்பிட்டு. இந்த முன்னுக்கு ஒரு தண்ணி பாஞ்சு விட்டு ஆறு மாதிரி மெதுவாக போங்க பார்த்துட்டு நேராக போக போகிறேன் மெதுவாக அதெல்லாம் வந்தார் போகிறேன் தானே ஏண்ணே. இதில் பார்ப்போம் காட்டு பாதையால் போகுது. காடு மாதிரி தான் இருக்குது. பயமாகவும் இருக்குது. இதில் வந்து 2 ரோடு பிரியுது. இந்த இந்தியாவில் பக்கம் ஒரு ரோட்டு வந்து போகுது. ஹலோ எம்ஆர்ஐ இந்தியாவில் ஒரு ரோட்டு வந்து போகுது. இதில் வந்து ஏதோ போட்டிருக்கு. இந்தியாவில் ஒரு பாதை வந்து பார்ப்போம். நல்ல பெரிய பெரிய மரங்கள் பெரிய காடாக இருக்குது. இங்கே வடிவாமல் இருக்குது. ஆனால் யானை இருக்குது. பயமாகவும் கிடக்குது. ஆனால் போயிருக்கிறாங்க அந்த ஆக்கள் போயிருக்கிறாங்க.